மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வசனம் லூகாஸ் 8ஆம் அதிகாரம் இறை திருவசனம் 18. உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து தமக்கு உண்டென்று அவர் நினைப்பதும் எடுத்து கொள்ளப்படும். ஆமேன். இது எதை குறிக்குதுனாக்கா, உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும். அவர்கள் என்ன செய்வாங்க, அவங்கக்கிட்ட இருக்கிறதே போதும் என்று இருப்பாங்க. ஆனால் இந்த இல்லாதவங்க அவங்கக்கிட்ட இருக்கிறத வச்சுட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல மாட்டாங்க. உலகத்தில் இருக்கிறத எல்லாத்தையும் வேணும் வேணும் வேணும்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே அவங்க அதை குறித்து கவலைப்படுவார்கள். அதுக்கு தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும். ஏன்னா அவங்க இருக்கிறதே போதும் அப்படின்னு சொல்லி அதை பெற்றுக்கொண்டுட்டு ஆண்டவருக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக இருப்பார்கள். ஆனால் இந்த இல்லாதவர்கள் எதை பெற்றுக்கொண்டாலும் எனக்கு இது கிடைக்கல அது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவர்களுக்கு உதவி செய்பவர்களையும் கூட குறை கூறிக்கொண்டே தான் இருப்பார்கள். இதுக்கு தான் அவர் என்ன செய்கிறார், இல்லாதவங்க கிட்டேருந்து இருக்கிறதும் பறிச்சிடுவார். ஆண்டவருடைய வசனம் இங்கே சொல்லுது. லூகாஸ் சாப்டர் நம்பர் 1 வேர்ட்ஸ் நம்பர் 68. Let us praise the Lord, the God of Israel. He has come to the help of his people and set them free. அப்போது இஸ்ராயலில் மக்கள் எப்படியெல்லாம் பாடுபட்டாங்க, அவர்களை அந்த ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் எல்லாமே ஃப்ரீயாக தான் செய்கிறாரு. அதுதான் லூகாஸ் எழுதிய அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரம் இறை திருவசனம் 68 இப்படியாக சொல்லுகிறது. அப்போது ப்ரே ஹோப் அண்ட் டோன்ட் வரி. Worry is useless. God is merciful and will hear your prayer. The greater your suffering, the greater God's love for you. அப்போது நம்ம எவ்வளவு தான் கஷ்டப்பட்டாலும் கடவுள் நம்ம கூடவே இருக்குவார், கண்டிப்பாக இருப்பார். கஷ்டப்படுறவங்க கூட மட்டும்தான் இருக்கிறாரு, நல்லா இருக்கிறவங்க கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம் வருத்தப்படக்கூடாது. ஏன்னா நம்ம வருத்தப்பட்டால் ஒரு முழம் கூட்டவும் குறைக்கவோ முடியாது. அதுக்கு தான் ஆண்டவர் வசனத்தோடு நம்மளுக்கு எல்லாமே சொல்கிறாரு. இங்கே மத்தேயு இறை திருவசனம் 5ஆம் அதிகாரம் 8 இறை திருவசனம் 8. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் யார்? இந்த மற்றவர்கள் பொருளுக்கு, மற்றவர்களுக்கு, அதாவது மற்றவருடைய எல்லா விதமான ஒரு ஈடுபாட்டிலே அவர்கள் ஈடுபட மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் மட்டும்தான் கடவுளை தரிசிக்க முடியும், பார்க்க முடியும். கடவுள் கூட இருக்கிற பிள்ளைகள் எதை கேட்டாலும் அவர் கொடுப்பார். ஏன்னா அவர் கூடவே இருக்கிறபடினால. அதே மாதிரியே மத்தேயு 5:9 சொல்லுது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நம்ம இது எதை குறிக்குது தெரியுங்களா? இந்த வசனம் எதை குறிக்குது பாருங்கள். சமாதானமாக இருக்கிறவங்க மாதிரி இருந்து நடிக்கக்கூடாது. வீட்லேயும் சரி, நம்ம போகிற இடத்துலையும் சரி, உண்மையான சமாதானத்தை மட்டுமே அவர்கள்கிட்ட காண்பிக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் மட்டும்தான் தேவனுடைய புத்திரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணப்படுவார்கள், கருதப்படுவார்கள். அதே மாதிரியே நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இப்போது இது எதை குறிக்குது தெரியுங்களா? மத்தேயு 5:10. இப்போ நாம் எல்லா செயல்களிலுமே, வேலைகளிலும் சரி, எந்த வேலையை செய்தாலும் நீதியாகவும் நியாயமாகவும், வீட்டில் பிள்ளைங்களுக்கு கூட புருஷன்களுக்கு கூட நம்ம எல்லாமே நீதியாக கரெக்டாக இருப்போம். ஆனால் நம்மளை அநியாயமாக சும்மாவே எந்த தவறுமே செய்யாமல் சும்மா குத்திக்கிட்டே இருக்கிறது. ஒரு ஊசி எடுத்து சொல்லால் இதை நீ பண்ண,
அதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வீண் வம்பு இழுத்து நமக்கு கெட்ட பேரை சுமத்துறது. இதுக்கு பேர் தான் நீதியாக இருக்கும் பொழுது நமக்கு எல்லா விதமான கெட்ட பேர்கள், அப்புறமா சும்மா சும்மா பிரச்சனை பண்ணுறது. அதுக்கு தான் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யமே அவர்களுடையது. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.